நம்ம தேடிட்டு இருக்கிறது நமக்கு கிடைக்கும். ஏதோ நம்ம தேடிட்டு இருந்தோம், அது பாபா கிட்ட வந்த உடனே அந்த அனுபவம் செய்யும். அதனால தான் நாங்கள் இருக்கோம். நம்ம அந்த அனுபவம் செய்கிறதுனால ஸோ பாபா நமக்கு இவ்வளோ கொடுக்க வந்திருக்கார். என்ன சொல்லுவாங்க, வானம் பூமி அதையும் தாண்டி பாபா நமக்கு கொடுக்க வந்திருக்காரு. ஸோ நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் பாபா கிட்ட இருந்து? பாபா என்னவோ அவ்வளவோ கொடுக்குறாரு நமக்கு, நம்ம எவ்வளோ எடுக்கிறோம்? ஸோ பாபா நமக்கு டெய்லி வழிமுறைகள் சொல்கிறோம். எல்லாருமே முரளி கேட்குறீங்களா? ஸ்பெஷலி புதுசாக எல்லாம் முரளி கிளாஸ் கேட்குறீங்களா? கேட்குறேன். ஸோ பாபா டெய்லி நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறாரு முரளியில். ஒரு லைன் கூட, நம்ம ஒரு வரி கூட அந்த முரளியிலேருந்து கேட்டு நம்ம அதை அனுபவம் செஞ்சோன்னா இந்த நிறைய விஷயங்கள் நமக்கு. ஸோ முக்கியமாக பாபா டெய்லி சொல்கிறது என்ன? ஒரு லைன் கண்டிப்பாக முரளியில் எப்பவுமே இருக்கும். அது என்ன லைன்? லைன் என்னது? பாபா நான் சொல்கிறது நினைவு இல்லையா? நினைவு செய்யணும். பட் எவ்வளோ அழகாக நீங்கள் சொன்னீங்க, இனிய குழந்தைகளே இனிய குழந்தைகளேன்னு பாபா நமக்கு டெய்லி சொல்லி நம்ம அப்படி இருக்கோமோ இல்லையோ நம்ம பாபா அப்படி ஆக்குறார். ஸோ இதோடு ஒரு நல்ல ஒரு வழிமுறை. நமக்குள்ள இருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள் பாபா அதை எடுத்து பார்த்து நமக்கு காமிக்கிறார். குழந்தா என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. நம்ம கண்ணாடியில் பார்க்கும் பொழுது வேற விஷயங்கள் தான் நமக்கு தெரியுது. பட் பாபா நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்காக காமிக்கிறார். உனக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அப்படி ஆயிட்டே வரும். ஆரம்ப காலத்துல பாபா ஓம் அப்படின்ற அந்த ஒரு சத்தம் போடுற தெரியுமா? ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி தியானம் செய்வாங்க. தியானம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்போ தியானம் செய்கிறது ஓம் அப்படின்னு சொல்லி அந்த ஓம் அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படியே அந்த ஆத்ம உணர்வு போகும். ஸோ முக்கியமாக பாபா நமக்கு 2 விஷயங்கள் சொல்கிறது தியானத்துக்காக, மெடிடேஷன் ஈஸியாக வருது. ஒன்று உள்ளே போகணும், இன்னொன்று சிம்பிள். நீங்கள் சொல்லுங்க குழந்தைங்க, ஒன்று இன்னொன்று இது 2 ஞாபகம் வச்சுப்பீங்க. எப்படி ஈஸி. ஸோ இப்படின்னு சொன்னால் என்னது? இந்த ஆத்ம உணர்வு. ஸோ இந்த உடல் உணர்வுல இருக்கு நான் நட்சத்திரம், ஸ்டார் எப்படி இருக்கும்? நட்சத்திரம் பார்க்கறது மின்மினிக்குமா, ஷைன் ஆகும். ஸோ அதுபோல் என்னுடைய அந்த ரூபம் அது அனுபவம் செய்யும். நம்ம பொட்டு வைக்கிறோம், பெகலங்கம் வைக்கிறோம், எனிதிங். நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு சமயத்துலேயும் இந்த இடம் சொல்லுவாங்க இல்லையா? இப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த ரூபத்தை அனுபவம் செய்யும் பாபா. இது நமக்கு சொல்லி கொடுக்கும். இவ்வளோ நாள் நம்ம எப்படி பார்த்தோம்? ஒவ்வொருத்தர் எப்படி பார்த்தோம்? இந்த கண்களால் பார்த்தோம். இந்த கண்களால் என்ன தெரியுது? பட் இந்த கண்ணால் அது பார்க்க பார்க்க நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய.
ஸோ ஒவ்வொருத்தர் எப்படி பார்ப்பீங்க நீங்க இப்போ? ஸோ இந்த ஓம் அப்படின்னு சொல்றதுல என்னுடைய உண்மையான சொரூபத்தை அனுபவம் செய்யும். என்ன உண்மையான சொரூபம்? சம்டைம்ஸ் மெடிடேஷன் உள்ளுக்குள்ளார நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஆத்மா. ஓமுடைய அர்த்தம் என்னது? பாபா நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஆனா அந்த அனுபவம் செய்யறதுனா இப்படி ஆத்மரூபம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் பாபா கிட்ட எல்லா உறவு முறைகளும் அனுபவம் செய்யும். என்னென்ன உறவு முறை இருக்கு பாபா கிட்ட தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச உறவு முறை என்ன சொல்லுங்க. அம்மா அப்பா, ஓகே. ஃப்ரெண்ட், குழந்தை, ஓகே. டீச்சர். யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சகோதரன், ஓகே. பாபா கிட்ட ஒவ்வொரு உறவு முறையும் அனுபவம் செய்வது முக்கியம். பிகாஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சில கேப்னு சொல்லலாம், அது நிரப்பப்படும். ஸோ தாயாக இருந்து பாபா நமக்கு பராமரிக்கும். அந்த அன்பு, அந்த உடனே பாபா அப்படின்னு சொல்கிறோம், நமக்கு அந்த அன்பு கேட்கும். தந்தைன்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்கு. ஆஸ்தி என்ற பாபா நமக்கு டெய்லி ஞாபகப்படுத்துறாரு. அவங்க கிட்ட நிறைய கிடைக்கிறது நமக்கு. அதுக்கப்புறம் தாய், தந்தை, ஆசிரியர், சத்குரு. ஆசிரியர்கிட்ட இந்த எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஸ்கூல்லலாம் கற்றுக்காதது நமக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கும் இல்லை? அதுக்கப்புறம் சத்குருன்னா வழி. எந்த எந்த இதுக்கு வழி? வீட்டுக்கு போகிறது. வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியல. மக்கள் நம்ம மேலே வந்துட்டோம், மீண்டும் வீட்டுக்கு எப்படி போகிறது? கைடு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட். ரொம்ப வேணும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட். யார் பாபா ஃப்ரெண்டாக அனுபவம் செஞ்சுருக்கீங்க? ஸோ பாபா கிட்டேயும் அந்த உறவு முறை அனுபவம் செய்யலாம். இனி அந்த ருசின்னு சொல்லுவோம், அந்த உறவு முறை ருசி அது ஒன்று. பட் ஆல்சோ நம்ம இந்த பக்கம் பாபா வந்து தந்தை அப்படின்னு சொன்னால் நான் குழந்தை. பாபா வந்து மனவாளன்னு சொன்னால் நான் மனவாளன். ஸோ எனக்குள்ள அந்த குணங்கள் நிரப்பப்படும். அதனால அது முக்கியம். அவர் கூட அனைத்து உறவு முறைகளும் அனுபவம் ஏன் செய்யணும்னா நமக்குள்ள அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுமைகள் இருக்கு. அதுக்கப்புறம் சகோதரன். முக்கியமான 8 உறவு முறைகள் சொல்றோம். 8 உறவு முறை: தாய், தந்தை, ஆசிரியர், சத்குரு, அதுக்கப்புறம் சகோதரன், மனவாளன், அப்புறம் ஃப்ரெண்ட், குழந்தை. மனவாளன், ஃப்ரெண்ட் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தை. அப்பாவும் இருக்காரு, குழந்தையாகவும் இருக்கு. குழந்தை ஏன் சொல்றோம் பாபா? ஃபர்ஸ்ட் யாரை நினைப்போம்? நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தை தான் நினைப்போம். நம்ம கூட நம்ம நினைக்க மாட்டோம். என்ன நினைப்போம்? குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும். இது போல பாபா நமக்கு இதெல்லாம் உறவு முறைகளும் அனுபவம் செய்யும்பொழுது உள்ளுக்குள்ளார ஒரு முழுமை
ஆக்கிட்டு இருக்கார், முழுமையாக ஆக்கிட்டு இருக்கார். ஸோ தாதி ஜானகி எப்பவுமே 3 ஓம் சாந்திக்கு அர்த்தம் சொல்றது, நான் யார், அதுக்கப்புறம் நான் யாருக்கு உரியவன், நான் இப்போ என்ன செய்யணும், 3 ஓம் சாந்தி சொல்லி தாதி சொல்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த 3 விஷயம், நான் யார், நான் யாருக்கு உரியவன், நான் இப்போ என்ன செய்யணும். பிகாஸ் மோஸ்ட்லி நம்மளுடைய மன புத்தி எங்கே போயிடும், கேள்விகள்ல போகும், ஏன் இப்படி, என்ன இப்படி. பட் நான் இப்போ என்ன செய்யணும், இது ஒரு தீர்வு. ஸோ பாபா கிட்ட அனைத்து உறவு முறைகள் நம்ம அனுபவம் செய்வதனால நமக்குள்ள அந்த எல்லா வகையான தகைமைகள். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து நமக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை வரலாம், எப்படி நம்ம அதை அனுபவம் செய்யணும். பாபா கிட்ட இருந்து சக்தி, சகிப்புத்தன்மை, ஸோ பாபா வந்து ஒன்று உறவு முறை, இன்னொன்று பாபாவுடைய டைட்டில்ஸ். பாபாவுடைய டைட்டில்ஸ் என்னென்ன இருக்கு, சர்வசக்திவான். உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் என்ன பாபாவுடைய சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப அவசியம். எப்படி வந்து நம்ம உறவு முறைகள் அனுபவம் செய்யணும், அதே போல பாபாவுடைய பல டைட்டில்ஸ் நம்ம அனுபவம் செய்யணும். ஓகே, என்னென்ன டைட்டில் இருக்கு, சர்வசக்திவான். ஃபர்ஸ்ட் சர்வசக்திவான் அப்படின்னு சொன்னா பாபா கிட்ட இருந்து நமக்கு அனைத்து சக்திகளும். ஸோ பாபா சர்வசக்திவான் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு, அதுக்கப்புறம் பாபா கடல், ஞானத்தின் கடல், அன்பின் கடல். இது ஒவ்வொன்றும் நம்ம அனுபவம் செய்ய வேண்டிய விஷயம். வெறும் வார்த்தைகளால சொல்லிட்டு கேட்டுட்டு போறதில்லை, ஒவ்வொன்றும் புரியுது இல்லையா? ஸோ பாபா கிட்ட இருந்து இது ஒவ்வொன்றும் அனுபவம் செய்ய 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 ஆத்மா வந்து நம்ம முழுமையடையும், தூய்மை. ஸோ இப்போ ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, பாபா சர்வசக்தி. ஸோ அவர்கிட்ட இந்த சக்தி எடுத்து நம்ம அதை அனுபவம் செய்யணும். அப்படி இப்போ செஞ்சு பாருங்க, ஒரு ஃபீலிங், நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அப்பப்போ முழு நாள் இது வந்து அனுபவம் செய்யணும். நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்தி. கரங்கள் அவ்வளோ ஆயுதங்கள் காமிக்கிறது. அது என்ன ஆயுதங்கள்? சக்தி. என்ன மாதிரி சக்தி? யாரும் கொல்றதோ இல்லைதான். என்ன சக்தி? சூழ்நிலைகள் வரும் பொழுது அதில் வெற்றி கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பாபா நமக்கு சொல்றது, உங்களுடைய ஒவ்வொரு செயல் நீங்க செய்யும் பொழுதும் கர்ம யோகியாக இருக்கும். ஒவ்வொரு செயலும் பாபாவுடைய நினைவு. படிக்கிறதுக்கு முன்னாடி பாபா நினைவு செய்றீங்களா? நீங்க எழுந்த உடனே யாருக்கு குட் மார்னிங் சொல்றது? ஒவ்வொரு செயலையும் பாபா இன்க்ளூட் பண்றது. பாபா நீங்க குக்கிங் செய்யறோம், என்ன செஞ்சா? கார் டிரைவ் பண்றீங்க,
வேலைக்கு போறீங்க, சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் பாபா அதுல நீங்க செய்றீங்க. அப்போ அந்த செயல் வந்து புண்ணிய செயலா மாறும் இல்லையா? இல்லைன்னா என்னது அதே மாதிரி தான் சக்சஸ் பெறும். பாபா கூப்பிடுங்க. பாபா சொல்றாரு, நான் உங்களுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்காகத்தான் நான் இருக்கேன், நீங்க கூப்பிடுங்க. பாபா அனுபவம் செய்றீங்களா? செயல்கள் செய்யும்போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. பாபா சொல்றது ஆத்ம உணர்வு, பரமாத்ம உணர்வு, செயல்களை பாபாவோட அனுபவம் செய்யும். ரொம்ப சந்தோஷம் நிறைய வரும். சந்தோஷம் இருந்தால்தான் வந்து நம்ம வெற்றி அடையணும். அப்புறம் பாபா வந்து சக்கரத்தை பத்தி சொல்றோம். நம்ம என்னவாக இருந்தோம், என்னவாக இருந்தீங்க நீங்க தெரியுமா? என்னவாக இருந்தோம், எப்படி இருந்தோம், எப்படி இருக்கோம், என்ன ஆக போறோம், இந்த ஒரு போதை. இந்த அடிப்படை ஞானம் தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும். கேட்கிறோம், அதை வந்து யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்றதுன்னா இப்படி செய்யணும். மார்னிங் பாபாக்கு எழுந்த உடனே குட் மார்னிங், தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்றது, பாபாக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாபா தூங்குறது எவ்வளோ முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாமா? இது வந்து தாதி அப்பப்போ செய்ய வைப்பாங்க. நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு திருஷ்டினா தெரியுமா உங்களுக்கு? திருஷ்டின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தரை பார்க்கறது ஆத்மா, கண் மூலமா பார்க்க முடியாது. அவங்களேருந்து பார்த்து அந்த ஆத்மாவோட பார்த்து பாபாவுடைய நினைவுல அந்த அமைதியும் அன்பையும் அனுபவம் செய்யும். புரிஞ்சுதா? தான் திருஷ்டின்னு சொல்லணும். இந்த மெடிடேஷன்ல கூட அந்த மாதிரி செய்யறோம் இல்லையா? அதை நீங்க ஒருத்தரை பார்க்கணும். ஆரம்ப காலத்துல நிறைய இந்த மாதிரி ஆத்ம உணர்வுக்கு வர்றதுக்கு பாபா பயிற்சி செய்ய சொல்லுங்க. ஸோ உங்க பக்கத்துல யார் இருக்கீங்களோ அப்படி 2 பேரும் திரும்பி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு குவாலிட்டி நம்ம சொல்லுவோம். நான் இப்போ அமைதி அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ஆத்மா யாரு? அமைதி ஸ்வரூபம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த அமைதி ஸ்வரூபத்தை கொண்டு வரணும். நான் ஆத்மா அமைதியான ஸ்வரூபம். அப்புறம் இன்னொருத்தவங்களை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்கறது? அவங்களும் அமைதியான ஆத்மா. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதையே செய்வோம், அமைதி. அப்படி சில வார்த்தைகள் சொல்றேன், நீங்க அதை அனுபவம் செஞ்சுட்டு மற்றவங்களும் அப்படி பாருங்க. நான் அமைதியான ஒரு ஆன்மீக சக்தி. அமைதி என்னுடைய உண்மையான குணம். நான் அமைதியான ஆத்மா. அமைதியின் கதைகள் என்னிலிருந்து பரவிக்கொண்டே இருக்கின்றன. நீங்க மற்றவங்களையும் அதே அனுபவத்துல அவங்களும் அப்படி பாருங்க. நெற்றி நடுவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அமைதியான
குணம் அன்பு. நான் ஆத்மா அன்பின் சொரூபம். என்னிலிருந்து அன்பின் கதிர்கள் வெளிவருகின்றன. நான் பார்க்கும் ஆத்மாவும் அன்பின் சொரூபமாக இருக்கின்றன. அடுத்தது சக்தி. நான் சக்தியின் சொரூபம். அனைத்து சக்திகளும் என்னுடைய பொக்கிஷம். சக்தியின் கதிர்கள் என்னிலிருந்து நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றன. மற்றைய ஆத்மா சக்தி ஸ்வரூபமாக காண்கின்றன. ஸ்வரூபமாக இருக்கின்றன. தூய்மை என்னுடைய ஆதிதர்மம். தூய்மையின் கதிர்கள் என்னிலிருந்து பரவிக்கொண்டே இருக்கின்றன. மற்றைய ஆத்மாவையும் தூய்மையின் ஸ்வரூபமாக பார்க்கின்றன. சொல்றாரு ஞானத்தை கடையிலும். நம்ம ஒரு பசு கூட என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு அதை அசை போடுமா, அப்போதான் அது வந்து செவிக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும், முரளி அப்படின்னு சொன்னால் வெறும் கேட்கறது மட்டும் இல்லை. ஓகே, பாபா இது சொன்னார், இன்னைக்கு இந்த பாயிண்ட் நல்லா இருந்தது, அது ஒரு ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி கடையிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்குரியது. அந்த பாயிண்ட் பாபா சொன்னது கிரகிக்கிறோம். இன்னைக்கு பாபா சொன்னார் இல்லையா, ஆத்மாக்கள் எல்லாம் பாபா என்னவோ நல்லா விளங்கப்படுத்துறாரு, அந்த குழந்தைகள் வரிசைக்கிறவங்க கிரகிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாபா. இன்னைக்கு சொன்னாங்க வசதியே அது வரிசைக்கிறவங்க. இதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடையிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ ஆழத்துக்கு போகிறோம், பர்சனலாக பாபா சொல்றது ஜென்ரல், எல்லா குழந்தைகளுக்கும் பாபா சொல்றது. ஆனால் நமக்கு வந்து பர்சனலாக பாபா இது எனக்கு சொல்லாருன்னா அது வந்து எனக்கு, நான் அதை பற்றி யோசிச்சு புரியுதா? இப்போ மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு எழுதுனது மறப்பீங்களா? ஏன்? அது உங்களுக்கு வந்துருக்கு. பாபா சொன்ன விஷயங்கள் தான், ஆனால் அது நமக்குள்ளேருந்து வரும். நமக்குள்ளேருந்து வரக்கூடிய விஷயம் நம்ம மறக்கவே மாட்டோம். இந்த வழிமுறை தான் பாபா நமக்கு சொல்லி எப்படி வந்து முரளியை வந்து இல்லைன்னா பாபா சொன்னது அங்கே இருக்கும், நல்லா இருக்கு, அலங்காரமா இருக்கு. பட் நம்ம அதை எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம அலங்காரமாக இருக்கிறது எப்படி? இந்த மாதிரி முரளி அப்படின்றது குழந்தைக்கு கேட்கவே இல்லை. நீங்க என்ன எழுதுங்க, எண்ணம் சொல்றதே செய்தாங்க. எண்ணம் சொல் செயல் ஒன்றாக இருக்கணும். இவங்க சொல்றது பாருங்க அழகா, எண்ணம் சொல்றதே செய்தால் எப்பவுமே வெற்றி கிடைக்கும்னு எழுதியிருக்காங்க. ஸோ டெய்லி இது நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? டெய்லி ஒரு அரை பேஜாவது ஏதாவது ஒன்று எழுதுது. ஒரு ஃபுல் பேஜ் எழுதுனா நல்லது. உங்களுக்கு டைம் இல்லையா, அட்லீஸ்ட் ஹாஃப் த பேஜ் ஏதாவது ஒரு மொழியிலேருந்து பாயிண்ட் எடுத்து நம்ம சென்டிமெண்ட் சொல்லுவாங்க. சென்டிமெண்ட் தெரியுமா? கேள்வி படிச்சிருக்கீங்களா? அந்த பேர்
அவங்க வந்து இப்போ அடிஷ்னல் சீஃபாக இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே பாபா கூட இருப்பாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அவங்க சொல்லுவாங்க, எது வரைக்கும் நம்மளுடைய பேனா பேப்பருக்குள்ளே போகலையோ அது வரைக்கும் நம்ம முன்னேற முடியாது இந்த வாழ்க்கை. ஸோ தாதிகளெல்லாம் பாருங்கள், ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு புக்கு இருக்கும். தாதிகளுடைய டைரிஸ் எழுதி 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 அதுதான் அவங்களுடைய பொக்கிஷன். அவங்க வந்து மூவ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு கதை தெரியும், வரலாறு தெரியும் தானே. கராச்சியிலேருந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து மவுண்ட் அபுக்கு கப்பலில் வந்தாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியாது கப்பலில். ஸோ பாபா சொன்னாரா, உங்களுக்கு வந்து தேவையான விருப்பமான பொருட்கள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போவோம், மற்றதெல்லாம் இங்கே விட்டுடுவோம். ஸோ தாதிகள் சொன்னது, எங்களுக்கு துணிமணி எல்லாம் வேண்டாம், என்ன வேணும்? நாங்கள் எழுதுன டைரி. அஃப்கோர்ஸ் அது எவ்வளோ கணக்கில் இருந்தது, எவ்வளோ வருஷம், 14 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ எல்லா டைரியும் எடுத்துகிட்டு போக முடியாது தானே. ஸோ அதுக்கு பாபா சொன்னாரா, நீங்கள் வந்து இங்கே ஒரு புதைச்சிட்டு இங்கே வந்து அதை வச்சிருங்க, துவாபர யுகத்தை நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சும்மா சொல்லி குழந்தைகளுக்கு அதை விட்டுட்டு போகிறதுக்காக ஒரு வழி. இனி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு கூட தாதியோட டைரியிலேருந்து நோட்ஸ் எடுத்து ராஜபாய் அனுப்புகிற வழிகளை நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம எழுதணும், எழுத அது ஒரு சுகம். அப்புறம் பாருங்க, நீங்கள் அப்படியே இன்னும் பறக்குறீங்க, ஆல்ரெடி பறந்துட்டு இருக்கீங்க, வேகமாக நம்ம முன்னேறணும். பிகாஸ் நம்ம என்ன செய்கிறோம், இது மனம் புத்தியில் இந்த ஞானத்தை ஊற வைக்கும், கடையம் புரியுதா? அது ஊற வைக்கும் பொழுது தான் ஆத்மா நம்ம பாபா கிட்ட யோகமும் செய்ய முடியும். அந்த கனெக்ஷன் நம்ம நினைப்போம், அதே தான் நினச்சிட்டு இருக்கோம், நான் ஆத்மா பாபா அவ்வளோதான். பட் அந்த எல்லா வகையான அனுபவங்கள் யோகாவில் செய்கிறதுக்கு ஞானத்துக்கு கிடையாது. கடைய பாபா கூட உட்கார பொழுது பல விஷயங்கள் அப்படியே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளார அனுபவம், விழிப்புணர்வு வரும். புது புது விஷயங்கள் நமக்கு இன்னும் ஆழமாக புரியும். யோகா முன்னாடி யோசிக்காததெல்லாம் அப்படி திரும்பி நம்ம உள்ளுக்குள்ளார வரும். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். திரும்பி நம்ம ஸோ முரளிலேருந்து இன்னைக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நாளைக்கு முரளிலேருந்து டெய்லி ஒரு லைன் இல்லை ஒரு வார்த்தை வரதானத்தில் இருந்தோம், இந்த முரளியில் இருந்தோம், உங்களுக்கு என்ன ஒரு தென்பட்டதோ அந்த வார்த்தை எடுத்து ஒரு பாதி பேஜாவது எழுதுறது. யார் செய்ய போறீங்க? நம்ம வந்து மாணவர் இல்லையா, இறை மாணவர், சும்மா அப்படி இப்படி மாணவர், காட்லி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம கூட ஒவ்வொருத்தரும் நம்ம பேசும்பொழுது என்ன பேசணும்? குட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? குட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஒருத்தர் சந்திக்கும் பொழுது அன்பு கூடவே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்ல, இன்னைக்கு என்ன, இதோடைய அர்த்தம் என்ன, இன்னைக்கு பாபா எது சொன்னாங்க. ஸ்கூல்ல படிக்கிறோம் போது, யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது கூட இந்த சப்ஜெக்ட்ல இது இன்னைக்கு கற்பிக்கப்பட்டது, இதோடைய அர்த்தம் என்ன, ஆழத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போல நம்ம எல்லாரும் யாரு? இறை பல்கலைக்கழகத்தில் உட்கார்ந்துருக்கோம்னா இறை மாணவர். நம்ம பேசும்பொழுது கூட என்ன இருக்கணும்?
இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் வெளி உலகத்துல நம்ம பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, மற்றவங்களுக்குள்ள பேசுவோம். பட் இங்க வரும் பொழுது நம்ம ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், ஒரே யூனிவர்சிட்டியில படிக்கிறோம். ஸோ என்ன மாதிரி அந்த விஷயங்கள் நம்ம பேசும், புரியுதா? இது வேற எங்கேயும் பேச முடியாது நம்மளால. மற்றவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு இன்னும் புரியல இல்லையா, தெரியாது. பட் இங்கே வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசும் பொழுது இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்க இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்க? நாங்கெல்லாம் ஆரம்பத்துல வரும் பொழுது இப்படித்தான், இப்போ கூட அதுதான். சாப்பிடும் பொழுதோ இல்லை கூட இருக்கும் பொழுதோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம், வேற விஷயங்களே கிடையாது எங்களுடைய உலகம். ஸோ அதே போல நம்மளும் இங்கே வரும் பொழுது என்ன பேசணும்? ஊரு கதை, உலகத்தின் கதை, அது பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இங்க என்ன பேசணும்? ஸோ நீங்க கூட குழந்தைங்க கூட ஓம் சாந்தின்னு சொல்லணும். பாபாக்கு நீ குட் மார்னிங் சொன்னியா இன்னைக்கு? ஸோ இது போதும். ஒவ்வொருத்தரும் நம்ம இதுல முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை பரிமாறும், இந்த மாதிரி விஷயம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு வரும். எல்லா யூனிவர்சிட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் இருக்கும், குறிக்கோள் இருக்குமா? இருக்குமா? என்ன குறிக்கோள் இருக்கும்? நீங்க ஒரு டாக்டர், மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், ஒரு எய்ம் இருக்கும். லா ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னா லாயர் ஆகணும், ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அது போல இங்க உங்களுடைய பர்சனல் எய்ம், குறிக்கோள், இலக்கு என்ன? இதுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். பாபாவை நினைவு செய்யறது ஒரு ப்ராசஸ், ஒரு ஜர்னி. இலக்கு என்ன? லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். ஓகே, அப்புறம் ஞானத்தை அடையணும். அடைஞ்சு என்ன செய்யணும்? நாம் பெற்ற இன்பம் அது போல. அப்புறம் ஸோ நீங்க இப்ப யோசிச்சு பாபா நமக்கு சொல்றது தான் லக்ஷ்மி நாராயணன் இல்லை, பாபா சொல்றது பாப் சமான் அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வியக்த மூலிகள் நீங்க அப்பாவுக்கு சமமாக ஆகணும்னு சொல்லுவாரு. அப்பா கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது நம்மளும் அடையணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரே. பட் உங்களுக்கு பர்சனலா என்ன தோணுது? நான் இங்க எனக்கு என்ன குறிக்கோள்? இப்போது எழுதுறீங்களா? அது ஒரு 2 minutes யோசிச்சு பார்த்து இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. எழுதுனது உங்க கையில இருக்கும். அதை பத்தி கடையிறதும், அதை பத்தி சிந்திக்கிறதும். என்ன ஆக போறோம்? நான் பர்சனல் இதெல்லாம் காப்பி பண்ண முடியாது. பக்கத்துல அவங்க என்ன எழுதுறாங்கன்னு பார்த்து நம்ம இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இது பர்சனல், எனக்கும் பாபாவுக்கும் வரும். நான் இங்க யூனிவர்சிட்டிக்கு வரேன், இந்த இடத்துக்கு வரேன். என்னுடைய குறிக்கோள் என்ன? என்னுடைய இலக்கு என்ன? பல விஷயங்கள் இருக்கலாமா? இது சிந்தித்து பார்க்கணும். சும்மா அப்படி பாபா மொழியில சொல்றாரு, அது அவர் சொல்றது ஓகே. பட் எனக்கு வேற மாதிரி இருக்கலாம். நான் சுதந்திரத்தை அனுபவம் செய்ய விரும்புறேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் என்னுடைய கணக்குகள் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக விரும்புறேன். இல்ல நான் எப்பவுமே
துன்பத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட இலக்கு குறிக்கோள் இருக்கும். அதை நீங்க எழுதிட்டீங்களா? ஒரு 2-3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன எழுதிருக்கீங்க? பாபா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். தூய்மை அழகா சொல்றாங்க. இவங்களுடைய குறிக்கோள் பாருங்க. இவங்களுடைய குறிக்கோள் என்னன்னு சொன்னா எழுதுன்னு சொல்லுங்க. பாபா பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுட்டு தூய்மையான ஆத்மா ஆகணும். எவ்வளவு கிளியர் இந்த வயசுல, கிளியர் குறிக்கோள். பாபா அடிக்கடி நமக்கு சொல்றது, ஒரு பக்திக்கும் ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம். பக்தி நம்ம செய்யறோம், பாவனையோட செய்யறோம், ஓகே, அதுல இருந்து கூட கொஞ்சம் அனுபவங்கள் செய்யறோம். பட் இப்போ பக்தி பலம் ஞானம். ஸோ இங்க நமக்கு பாபா ஒரு இலக்கு கொடுக்கும். இந்த கல்வி மூலமாக நம்ம என்னெல்லாம் ஆகலாம். பாபா எப்பவுமே ஏம் ஆப்ஜெக்டிவ் சொல்றோம். நம்மளுடைய ஏம் முன்னாடி நிற்குது, அதை அடையறதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ், இலக்கு குறிக்கோள், இலக்கு குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்க சொன்னது இல்லையா? இந்த ஒவ்வொன்றும் நமக்கு பர்சனல், நான் என்னுடைய பாபாவை ரொம்ப கிளியரா இருக்கு. நம்மளுடைய எய்ம் என்ன, அது போல நமக்கும் தெளிவா இருக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் வரும் பொழுதும் முரளிலேருந்து அதுதான் நமக்கு எடுக்கும். அப்படி செஞ்சா எப்படி, அப்படி செஞ்சா பாபா நமக்கு அதுக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எய்ம் அச்சீவ் பண்ணதுக்குன்னே பாபா முரளிகளை நமக்கு சொல்லுவாங்க. இதுதான் பாருங்க, பாபா பொதுவா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, தனிப்பட்ட ரீதியில நமக்கு சொல்றது. இப்போ ஒரு தந்தைக்கு 5 குழந்தைங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பா கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருக்காது? எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? 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 பர்சனல், ஒவ்வொருத்தர் கூடயும் பர்சனல். அது போல எனக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாபா கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஸோ முரளி எனக்கு பாபா சொல்றாரு. ஸோ எனக்காக சொன்னாருன்னா என்னுடைய எய்ம் என்ன இருக்கு, அதுக்காக பாபா சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் படிக்கிறதுக்கும் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லை? அது எல்லாத்துக்குமே எவ்வளோ ஊக்கம் வச்சாங்க. ஸோ எது வீட்டில் படிக்கிறதுக்கும் ஸ்கூல்ல யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே? எது இன்னும் நல்லா இருக்கும்? இங்க படிக்கிறது இல்லையா? ஏன்? பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட பகிர்ந்துப்போம், கத்துப்போம், அந்த ஒரு சூழல் உருவாகும். வீட்டுல சொன்னா இதையும் செய்வோம், அதையும் மல்டி டாஸ்கிங் எல்லாம் செஞ்சுக்கிட்டே பொருளையும் கேட்போம். அது எவ்வளவு உள்ள போகும்? சும்மா உட்கார்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண கேட்டாலே அது 1-2 தான் உள்ள போகும். அப்படி எல்லாம் செஞ்சுட்டு நம்ம கேட்டோம்னா எப்படி உள்ள போகும்? ஸோ பாபா அங்கங்க ஏன் பாபாவுடைய சென்டர்ஸ் நம்ம அங்க உட்கார்ந்து நம்மளுடைய முயற்சி செய்யறதுக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் ஸோ பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிளாஸ்க்கு வாங்க.
கூட்டத்தில் உட்கார்ந்து கேட்கும் பொழுது அதனுடைய ஒரு ரசனையே வேறு. யார் இது? நமக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு தெரியுமா? இந்த யூனிவர்சிட்டியில நமக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. யாருக்கு தெரியும்? முதலாவது அந்த கையெழுத்துல அது ஞானம் சக்கரமாக காமிக்கிறது. எல்லாமே ஒரு சின்னம் தான், நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் சின்னம். ஞானத்துக்கு சக்கரம் அது என்ன செய்யும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய வீணான எண்ணங்கள், தேவையில்லாத விஷயங்கள் அது உடனே ஸ்டாப் செய்யும். பாபா நமக்கு நம்மளுடைய எண்ணங்களை எப்படி சுத்தம் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரா? என்ன விஷயத்தை பார்த்தாலும் அது எப்படி ஞானத்தோட நம்ம அதை யோசிக்கணும். அதுதான் சக்கரம். ஏதாவது வீணான எண்ணம் வருது, இவங்க ஏன் அவங்க ஏன் இது என்ன, உடனே கர்மத்தை பத்தி பாபா சொல்லியிருக்காரு, ட்ராமா பத்தி நாடகத்தை பத்தி சொல்லியிருக்காரு, என் பத்தி சொல்லியிருக்காரு, அவரை பத்தி சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அது வீணாலும் முடிச்சு. ஞானம் என்ற முதலாவது சப்ஜெக்ட். நீங்களாம் எழுதினீங்களா குறிக்கோள்? இது அடையிறதுக்கு பாபா இந்த 4 விஷயங்கள் கொடுத்திருக்காரு. 4 சப்ஜெக்டையும் நம்ம செய்யணும், படிக்கணும். 4 சப்ஜெக்ட். அது ஞானம். அதுக்கப்புறம் அங்க கீழே என்ன இருக்கு? அங்க யூஸ்வலி ஒரு கதாயுதம் சொல்லுவாங்க, மீனிங் யோகம். யோக மூலமாக நம்மளுடைய விகாரங்களின் மேல் வெற்றி. மகாவீர் எப்பவுமே உள்ளுக்குள்ளார விகாரங்கள் நமக்கு துன்பம் கொடுக்கும். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பொறாமை. இது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்னது? இல்ல யாரு? பக்கத்துல இருக்கிறவங்களா, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களா? யாரு நமக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க? இந்த ஒரு விஷயத்தை புரிச்சுட்டாலே நிறைய மாற்றம் வந்துடும். நாங்களே நமக்கு துன்பத்தை கொடுக்குறோமா? நாங்களே அப்படின்னு சொன்னாலும் அதுல என்னது? விகாரங்கள். அவ சொல்றது விகாரம் உங்களுடைய இது கிடையாதுன்னு சொல்றாங்க. காமம், கோபம், பேராசை, பற்று விகாரங்கள் தான் மற்றவங்க கூட நமக்கு துன்பத்தை கொடுக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது எப்படி வெல்கிறது? 2வது சப்ஜெக்ட் மகாவீர். அதுக்கு தான் மகாவீர் சொல்றாங்க. யோகத்தின் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? பலம், சக்தி. ஏன்னா இந்த விகாரங்களை வெல்றதுக்கு நமக்கு சக்தி, மனதின் சக்தி, புத்தியின் பலம் அது இருக்கும் பொழுது இது எல்லா விகாரங்களையும் நம்ம அது உள்ளுக்குள்ளார வரும் பொழுது அது நம்ம ஈஸியா மாற்றி வேற மாதிரி நம்ம செயல்படலாம். புரியுதா? மூணாவது அங்க கீழே இருக்கு. அது என்னது? தாமரை மலர். தாமரை மலர் என்ன செய்யும்?
பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்குதா புத்தளத்துல தாமரை மலர்? எங்க பார்த்துருக்கீங்க? குளத்துல பார்த்துருக்கீங்க. அந்த குளம் எப்படி இருக்கு? சரி, அந்த சேத்துல கூட அந்த மலர் எப்படி இருக்கு? மேல இருக்கு. அந்த சேத்துல மேல இருக்கு, அதுல படாம இருக்கு அந்த சேத்து, தூய்மையாக. ஸோ இதோடைய அர்த்தம் என்ன? நம்ம இந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும், எதிர்மறையான சூழல்கள் இருந்தாலும், அதுல இருந்து நம்ம அதுல இருந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தப்படாம குணங்கள். யூனிவர்சிட்டியில படிக்கிறோம், இறை யூனிவர்சிட்டியில படிக்கிறோம்னு நம்மளை தென்படணும்ல. உங்க முகத்தை பார்த்து அவங்க கேட்கணும், எங்க போறீங்க நீங்க, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது உங்களால, எப்படி உங்களுக்கு இவ்வளவு தெளிவு இருக்கு. இந்த ஞானம் யோகம் இதோடைய அடிப்படையில தாரணை. ஓகே, மூணாவது சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கா எல்லாருக்கும்? பாபா கேட்கிறாரு, இந்த 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும்னா இந்த 4 படிக்கணும். ஸோ 4வது சப்ஜெக்ட் இன்னைக்கு காலையில் ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கல்ல, அது என்ன கிஃப்ட்? இங்க இருக்கிறவங்க ரொம்ப மைண்ட் புத்திசாலி. என்னது சங்? என்னது 4வது சப்ஜெக்ட்? சேவை. அந்த தாரணை செஞ்சாலே நமக்கு முகத்துல என்ன தெரியும்? தென்படும். நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு சேவை செய்யும். வார்த்தைகளால சொல்லணும் கூட இல்லை. சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு. ஒரு பெரிய விஷயம் அது. சும்மா வந்தோம் வாழ்ந்துட்டு போனோம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மேன்மையானதாக ஆக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ வார்த்தைகளால, நம்மளுடைய எண்ணங்களால, செயல்களால நம்ம அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் சேவை. நல்ல விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு சந்தோஷம்னா மற்றவங்களுக்கும் அது அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வழி தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கும் அது காமிக்கணும். ஸோ இந்த 4 சப்ஜெக்டும் நம்ம பார்க்கணும். என்னுடைய இந்த வாழ்க்கையில 4 சப்ஜெக்டையும் நான் ஒழுங்கா படிச்சுட்டு இருக்கேன்னா இன்னும் அதுல என்ன செய்யலாம்? சிஸ்டர் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி விளங்கப்படுத்துவாங்க இதை பத்தி. நீங்க போய் அவங்க கிட்ட கேட்கலாம், இந்த சப்ஜெக்ட்ல நான் இன்னும் என்ன செய்யணும் முன்னேறதுக்கு. 4 சப்ஜெக்ட்லயும் அப்பா நமக்கு டெஸ்ட் வைப்பாரு, பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. நமக்கு என்ன படிக்கணும், பட் நம்மளுடைய குறிக்கோள் நம்ம எழுதணும் இல்லையா, அதை அடையிறதுக்கும் நமக்கு இந்த 4 சப்ஜெக்ட். பாபா கிட்டேருந்து சக்தியும் அனுபவம் செய்கிறோம், பாபா கிட்டேருந்து அன்பும் அனுபவம் செய்கிறோம். பட் இப்போ அப்பா என்ன சொல்றாரு? அப்பா உடல் இல்லை, சரீரம். அவர்கிட்ட நம்ம அந்த அன்பை அனுபவம் செய்யணும். அப்போ மற்ற பந்தனங்கள் எல்லாம் முடிஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும். அப்பா கிட்டேருந்து நமக்குள்ள அந்த அன்பை நிரப்பும் பொழுது மற்ற பந்தனங்கள் இலகுவாக முடிஞ்சிடும். ஸோ எப்படி எடுக்கிறது? அப்பா கிட்டேருந்து எப்படி அந்த அன்பை, முழுமையான அன்பு எப்படி அனுபவம் செய்யும்? தியானம் மூலமாக, முறையை கடையறை மூலமாக, எல்லாமே
பட் பாபா சொல்றதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இன்னும் அந்த தொடர்பு ஜாஸ்தி இலகுவாக அனுபவம் செய்யும். என் பாபா எப்படி வராருன்னு கூட சொன்னார். எப்போ வராரு, எப்படி வராரு, இன்னைக்கு கூட பாபா முறையில் சொன்னது. எப்படி நம்ம ஆத்மாக்கள் இந்த உடல்ல இருக்கும், அது போல அவருக்கும் ஒரு உடல் தேவை. நமக்கு ஆசிரியராக எப்படி கற்பிக்கின்றார், உடல் வேணும். அந்த பிரம்மா பாபாவுடைய உடல்ல பிரவேசித்து நமக்கு. ஸோ பிரம்மா பாபா சம்டைம்ஸ் சொல்லுறதுலே இந்த மாதிரி வச்சிருக்கிறது. பாபா தான் அஷரி லைட். பட் அந்த ரதம் மூலமாக நம்ம அவர் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அனைத்து உறவு முறைகள் அனுபவம் செய்யணும். பிகாஸ் நம்ம ஆத்மாக்கள் இன்னும் இந்த உடல்ல இருக்கோம் இல்லையா, இந்த உடல்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த உடல் மூலமாக, கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக பாபா உடைய உறவு முறைகள் அனுபவம் செய்யணும். ஸோ பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா, சிவதந்தை அப்பா நமக்கு கற்பிக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த உடல் மூலமாக நமக்கு இந்த அனுபவங்கள். ஸோ இங்கே பாபா அறையும் இருக்கு, அங்கே பாபாவுடைய பிக்சர் இருக்கு. ஸோ அங்கே போகும் பொழுது கூட நம்ம என்ன செய்கிறோம், பாபா கிட்ட திருஷ்டி இருக்கு. பிரம்மா பாபா என்ன, சிவபாபா சிவபாபா அவருடைய நெற்றியில் நமக்கு ஸோ எகெயின் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் உருவாக்குறதுக்காக பாபா அந்த ஒரு இயற்கை, உடலும் இயற்கை தான், அதை யூஸ் பண்ணி பாபா நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம். இங்கே பாபாவுடைய பிக்சர் நாங்கள் இது மதுபனில், மதுபன் தெரியும் தானே எல்லாருக்கும்? மதுபன் தெரியுமா? மதுபன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் அபுல இருக்கு இல்லையா. நீங்கள் கேட்குற முரளி எல்லாம் பாபா அங்கே தான் சொன்னது. ஸோ பாபா கிட்டேருந்து அந்த திருஷ்டி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தீங்க அழகா. ஸோ அது போல் பாபா கிட்டேருந்து நம்ம அந்த அனுபவம் அமைதி இது அனுபவம் செய்து இங்கே தான் பார்க்குறோம். கடவுள்கிட்டேருந்து, அப்பா கிட்டேருந்து அது அனுபவம் செய்து. ஓகேயா? ஸோ இங்கே அவருடைய பிக்சர் இருக்குது. இங்கே முன்னாடி சில பிளெஸ்ஸிங்ஸ் வைப்பாங்க, ஆசீர்வாதங்கள். அது 3 பாஷைகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக வரப்போறீங்க. அப்பா கிட்டேருந்து அந்த திருஷ்டி எடுத்து இந்த பர்சன் நம்ம சொன்னோம்ல, பர்சனல் 1-to-1 கனெக்ஷன். அப்பாவும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ஸோ நீங்கள் திருஷ்டி எடுத்து நீங்கள் என்ன சொல்லணுமோ அப்பா உள்ளுக்குள்ளார உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கு. அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு அதுலேருந்து பிளெஸ்ஸிங் எடுக்கலாம். அது அப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. புரிஞ்சுதாங்க? புரிஞ்சுதாங்க? ஸோ ஒவ்வொருத்தராக ஜஸ்ட் ஒரு 1 மினிட் டைம் இருக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு குறைவாக கூட உட்கார்ந்து திருஷ்டி எடுத்து இது நம்ம சைலன்ஸில் செய்யணும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இங்கே உங்களுக்கு டைம் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த அனுபவம் செய்யணும். எனக்கும் அப்பாவுக்கும் தொடர்பை உண்டாக்குறதுக்கு அனுபவம் செய்யணும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு அதை நினைச்சிட்டு. ஸோ
சைலன்ஸில் உட்கார்ந்துருங்க, அப்பாவை நினச்சிட்டு இருங்க, அப்பா கூட சம்பாஷணை செஞ்சிட்ருங்க. அதுக்கப்புறம் உங்கள் தான் வரும் பொழுது உட்காந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு திரும்பியும் உங்கள் சீட்டில் போய் உட்காந்து அதே நினைவில் இருங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு படிச்சுட்டு அதில் இருங்க. இது வரைக்கும் மனிதர்களோட நிறைய நம்ம இது அனுபவம் செய்கிறோம், பல விதமான எமோஷன் ஃபீலிங்ஸ். பட் கடவுளோட அந்த அஷரீரி அவரோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த எக்காலத்திற்கும் இருக்கக்கூடிய நிரந்தரமான இருக்கக்கூடிய உறவுமுறை அது ஒன்று தான். மற்றவங்க எல்லாம் வந்து போகிறாங்க, ரைட்? இந்த பிறவியில் இருப்பாங்க, அடுத்த பிறவியில் வேறு யாரும். பட் இந்த ஒரு நிரந்தரமான உறவுமுறை கடவுள் கூட தான். ஸோ அந்த உறவுமுறை நம்ம இப்போ அனுபவம் செய்யலாம், அந்த அன்பை அனுபவம் செய்யலாம். ஸோ நீங்கள் அப்படி கொஞ்சம் மியூசிக் போடுவாங்க, அந்த சைலன்ஸில் இருக்கும். ஒவ்வொருத்தராக வந்து ஒரு பாபாவுடைய திருஷ்டி எடுத்து ஒரு பிளெஸ்ஸிங் கார்டு எடுத்து போய் திரும்பியும் உட்காந்து சைலன்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அப்போ உங்களுக்கும் புரியும், இந்த இவ்வளோ நம்ம கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சக்தியும் இருக்காது, அதுவும் உங்களுக்கு. ஓகே, ரெடி? வந்து பாபா அறை இருக்கு, பாபா ரூம் இருக்கு, அவருடைய திருஷ்டி எடுக்கலாம், அதை அனுபவம் செய்யலாம். உங்கள் வீட்லேயும் இது போல் அனுபவம் உருவாக்கும். இங்கே இருக்கிற சூழல் அதே போல் அங்கேயும் இருக்கும். ஓகே,